இப்பகுதியில் 2006ஆம் ஆண்டு யுத்தத்தின் போது வான்வழி தாக்குதலில் 53 பாடசாலை மாணவர்கள் உட்பட 61 பேர் கொல்லப்பட்டனர். செஞ்சோலை வளாகத்தில் இன்றைய தினம் உயிரிழந்தவர்களுக்காக சுடரேற்றி மலர் தூவி உணர்வுபூர்வ அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் து. ரவிகரன், முன்னாள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் சி. குகணேசன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். தங்களுடைய மிலேச்சத்தனமான தாக்குதலை தொடுத்த நினைவு நாளை நாங்கள் இப்போது அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசு ஒரு வருடத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அத்தனை நாட்களுமே நாங்கள் நினைவு கூறக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வளவு கொடூரமான இனப்படுகொலைகளை இந்த இடத்திலே எங்களுடைய வடக்கு கிழக்கெங்கும் கொன்று குவித்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த ஒரு பக்கம் இருக்க, இந்த தாக்குதல் மறக்க முடியாதது. ஏனென்றால் வெள்ளை சீருடையோடு இருந்த பிள்ளைகளை சிகப்பு நிற அங்கிகளாக, சிவப்பு நிற சீருடையாக மாற்றம் கண்டு ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஸ்ரீலங்கா அரசு ஒரு அப்பட்டமான மிலேச்சத்தனமான இனப்படுகொலையை செய்த நாள் என்றாகும். எங்களுடைய சந்ததிகளுக்கு இதை நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கம் ஒரு புறம் இருக்க, மறக்க முடியாத இந்த நாளை நினைவு கூறும் முகமாகவே நாங்கள் இன்றும் ஒவ்வொரு வருடமும் வருகின்றோம். இன்றும் இந்த இடத்தில் இதிலே தான் நுழைவாயில் இருந்ததாக சொல்லுகின்றார்கள். நுழைவாயிலும் இங்காலே அந்த கட்டிடங்கள் இருந்து இந்த பாடசாலை பிள்ளைகள் தங்களுடைய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்த நேரம், கல்வி நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்த நேரம் இப்படியான ஒரு கோர தாக்குதலை நடத்தி தங்களை ஒரு இனவாத அரசு, கொடூரமான அரசு, கொடுமையான அரசு என்று காட்டிக்கொண்ட ஸ்ரீலங்கா அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து இந்த நினைவுகூறலை நாங்கள் செய்கின்றோம்.